வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.2. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களோட காட்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கினர் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட ட்ரூ மேக்கினர் வந்து இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராக்கு வந்திருந்தாரு. வந்திருந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸும் வந்திருந்தாருப்பா அவரு கூடயே. வந்திருந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து ஒரு விதிமுறைய நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு போட்டார். அதாவது, "நீ வந்து மனி இன் த பேங்க்ல வந்து நீ ரெஃப்ரி எல்லாம் அடிச்சுட்ட. அதாவது நீ வந்து மரியாதை குடுக்கல யாருக்குமே. நீ வந்து அது இதுவும் பண்ணி அதாவது நீ அதிக பிரசிங் தனம்லாம் நெறைய பண்ணிட்ட." அப்புட்ன்னு சொல்லி சொல்றாரு. அது இல்லாம, "நீ அடிச்சீல அந்த ரெஃப்ரி அவங்கலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க." அப்புட்ன்னு சொல்றாரு. அது இல்லாம, ட்ரூ மேக்கின்டருக்கும் சரி, நம்முடைய சிஎம் பேங்க்குக்கும் சரி, எவ்வளோ பெரிய கான்ட்ரோவர்ஷியல் போயிட்டுருக்கு அப்புட்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதில நம்முடைய ஆடம் பியர்ஸ் வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது, "நீ வந்து சிஎம் பேங்க் கூட மேட்ச் விளையாடணும்னு ஆசைப்படுற. அது நான் கன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விதிமுறைய நான் உனக்கு வைக்கிறேன். அதாவது நீ வந்து மனி இன் த பேங்க்ல அட்டாக் பண்ணல. அந்த ரெஃப்ரி கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்ட அப்புட்ன்னா, கண்டிப்பா இந்த மேட்ச வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் சொல்லிட்டாரு. உடனே நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் சரி சாரி தான் கேட்டுருவாரோ, சாரி தான் கேட்டுருவாரோ அப்புட்ன்னு பார்த்தா, நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் அப்படியே டான் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்ட டான் ஆயிட்டாரு. அதாவது, "என்னடா நடக்குது இங்க? ஏன்டா பண்ணதெல்லாம் நீங்கடா. ஏன்டா என்கிட்ட இது பண்றீங்க?" அப்புட்ன்ட்டு நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் வந்து ரெஃப்ரி எல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்மளுடைய ஆடம் பியர்ஸ அடிக்க போயிட்டாரு. அதாவது, சம்மர் ஸ்லாம்ல வந்து அதாவது ரெசல்மனியால வந்து என்னோட வேர்ல்டு சாம்பியன் நான் வின் பண்ணி அந்த வேர்ல்டு சாம்பியன பறிகொடுத்தது எதனால அப்புட்ன்னா, சிஎம் பங்கால. அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் த கேசில்ல அந்த சாம்பியன வின் பண்ண போறப்ப பறிகொடுத்தேன் அப்புட்ன்னா, அது யாரால அப்புட்ன்னா, சிஎம் பங்கால. இப்ப மனி இன் த பேங்க்லயும் நான் தோத்து போனா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா, அதுவும் சிஎம் பங்கால. எல்லாமே சிஎம் பங்கால. எல்லாமே உனக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. ஆனாலும் நீ வந்து அவன வார்ன் பண்ணாம என்ன வந்து வார்ன் பண்ற? நீ வந்து எனக்கு வால் புடிச்சுக்கிட்டு இருக்க. நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் ரொம்ப காண்டாயிட்டாரு. காண்டாயிட்டு, "உன்ன நான் பொளந்து தள்ளுறேன்டா இருடா" அப்புட்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆடம் பியர்ஸ அடிக்க போறாரு நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர். ஏன்னா, நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் பண்றது உண்மையான்னு கேட்டா, ஏன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் பண்றது நியாயமான விஷயம் தான். ஏன்னா, யாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய சிஎம் பங்கால நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் வந்து நொந்து போயிருக்காரு. அது இல்லாம நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது, "நான் வந்து போன வாரம் நான் வரல மாண்டே நைட் ராக்கு. உடனே செத் ரோல்ஸ் வந்து என்னமோ ஓவரா பேசுறான். அதாவது, நீ வந்து ட்ரூ மேக்கின்டர் கூட மோதுறியோ இல்லையோ, ஃபர்ஸ்ட்டு என் கூட மோதணும்." அப்படிங்கிற மாரி அவன் சேலஞ்ச் பண்றான். அவன் எதுக்குடா இந்த ஸ்டோரி லைனுக்குள்ள வந்தான்? அவன் எப்படிடா இந்த ட்ராக்குக்குள்ள வந்தான்? சம்மந்தமே இல்லாம நடக்குதுடா. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஆடம் பியர்ஸ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் கேட்கறாரு. அதாவது, நம்மளோட ட்ரூ மேக்கின்டருக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க்கு தான் ஒரு ஃபியூட் போயிட்டு இருக்கு. இதில வந்து செத் ரோல்ஸ் சம்மந்தமே ஆடா வரான். அவன் வந்து அதாவது, ட்ரூ மேக்கினருக்குலாம் நீ மோத முடியாது. ஃபர்ஸ்ட்டு என் கூட மோதணும் அப்படிங்கிற மாரி அவன் கட்டளை போடுறான். அவன் ஆர்டர் போடுறான். அவன் ஆர்டர் போடுறதுக்கு யார்றா? அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் ரொம்ப காண்டாயிட்டார் நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் மேல. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இவங்களுக்கான ஒரு ஃபியூடா நம்மளுடைய WWE ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எப்படின்னு சொல்றேன் அப்புட்ன்னா, நம்மளுடைய ஆடம் பியர்ஸ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் அதாவது அடிக்க போறப்ப நம்மளுடைய செத் ரோல்ஸ் தான் வந்து சேவ் பண்ணியிருக்காரு. சேவ் பண்ணி காப்பாத்தி நம்மளுடைய ஆடம் பியர்ஸ கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன்னா போன வாரம் நடந்த மண்டே நைட் ரால வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் இருக்கப்ப நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து அங்க வம்பிழுத்துட்டாரு நம்முடைய சிஎம் கிட்ட. இங்க வந்து நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டர வம்பிழுத்துட்டாரு. வம்பிழுத்து இவங்களுக்கான ஒரு ஆடு புலி ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆயிருச்சு. இவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பா சம்மர் ஸ்லாம்ல நடக்குமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அநேகமா இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் பார்த்தா, கண்டிப்பா பேட் பிளட் அந்த ஒரு பேப்பர் வியூல இவங்க 3 பேத்துக்கும் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்முடைய சிஎம் பங்க் வந்து இன்னமும் மெடிக்கலி கிளியர் ஆகல. அதனால நம்முடைய சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா இவங்களோட ஒரு ஸ்டோரிய இன்னும் பில்டப் பண்ணி பேட் பிளட் லைன் அந்த பேப்பர் வியூல வைக்கிறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதுக்குள்ள நம்முடைய சிஎம் பங்க் மெடிக்கலி கிளியர் ஆயிருவாரு. அதுக்குள்ள நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து அந்த முழுக்க முழுக்க அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டத்துல நம்மளுடைய செத் ரோல்ஸ் ரொம்பவும் ஆட் ஆயிருவாரு. ஆட் ஆயிட்டான்னா இவங்க 3 பேத்துக்கும் பேட் பிளட் லைன்ல அந்த பேப்பர்ல ஒரு வெறித்தனமான மேட்ச நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். உங்களோட மாமி ரியா ரிப்ளேயோட ஸ்டோரி லைன் வந்து இப்போ ரொம்பவும் சூடு புடிச்சிருச்சு. ஏன்னா, நம்மளுடைய மாமி கம்மிங் பேக் அதாவது ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. நம்மளுடைய மாமிக்கும் சரி, நம்மளுடைய லிவ் மார்கனுக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. இதில நம்முடைய லிவ் மார்கன் சொன்ன மாரி அதாவது, ரியா நீ திரும்பி டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்ப உன்கிட்ட இருந்த எல்லாமே நான் பறிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி எல்லாமே பறிச்சுக்கிட்டாங்க. அவங்களோட டைட்டிலா இருக்கட்டும், அந்த ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பரா இருக்கட்டும், இல்ல நம்முடைய டாமினிக்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்முடைய லிவ் மார்கன் அவங்களோட கைவசம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்மளுடைய ரியா ரிப்ளே குடுத்துட்டாங்க. அதாவது, "நீ என்ன
எவ்வளவோ பண்ணி தொலைச்சுக்கங்க. எனக்கு அத பத்தி ஐ டோன்ட் கேர். எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது என்னோட அதாவது மை டைட்டில். அதாவது என்னோட டைட்டில். அது வந்து எனக்கு உரிமையான டைட்டில். அந்த வேர்ல்டு டைட்டில் தான் எனக்கு வேணும். அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து நம்மளுடைய லிவ் மார்கன சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இத நம்முடைய WWE அஃபிஷியலாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ரியா ரிப்ளேக்கும், நம்முடைய லிவ் மார்கனுக்கும் வுமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இருக்க போகுது. ஏன்னா நம்முடைய ஆ ரியா ரிப்ளே வராதப்ப நம்முடைய வந்து லீவ் மார்கன் பின்னாடி வந்து நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோ இருந்தாரு. அந்த ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாரி ஒரு பாண்டிங்ல போனாரு. இப்போ நம்முடைய ரியா ரிப்ளே ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நம்முடைய லீவ் மார்க்னா நம்முடைய டாமினிக் கண்டுக்கிறதே இல்ல. நம்மளுடைய மாமி நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாரி நம்முடைய டாமினிக் வந்து நம்முடைய மாமி பின்னாடி போயிட்டுருக்காங்க. இதில வந்து அந்த மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல மேட்ச் நடக்குது அப்படின்னா, இதில நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோ நம்முடைய அ ரியா ரிப்ளேக்கோ உதவுனாரு அப்படின்னா, அது அப்படியே உபத்திரத்தில போய் முடியும். அதாவது நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து இப்ப நம்ம ரியா ரிப்ளேக்கு உதவியா அந்த மேட்ச்ல வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாரி, நம்ப டாமினிக் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து நம்முடைய லீவ் மார்கன் அவங்களுக்கு தன்வசப்படுத்திக்கிட்டு, அந்த மேட்ச்ல கூட நம்முடைய லீவ் மார்கன் கூட வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, இதில வந்து நம்முடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய அ லீவுக்கும் சரி, நம்முடைய ரியா ரிப்ளேக்கும் சரி, அந்த ஒரு ஸ்டோரில இன்னும் பில்டப் பண்ணணும் அப்புட்னா, அது நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பகடைக்காயா யார பயன்படுத்த போறாங்க அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ தான் பயன்படுத்த போறாங்க. இதனால கூட நம்முடைய அ ஒட்டுமொத்தமா நம்முடைய ஜட்ஜ்மென்ட் டேலருந்து நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோ விலகி நம்முடைய லீவ் மார்கன் பக்கம் கூட போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதனால கூட நம்முடைய ஏன்னா இப்ப லீவ் மார்கனோட உதவியால தான் நம்முடைய ஃபின் பெலரா இருக்கட்டும், நம்முடைய ஜேடி மெக்கனா சரி, இப்ப WWE ரா டாக் டீம் சாம்பியனா இருக்காங்க. அவங்க கூட நம்முடைய ரியா ரிப்ளேக்கு அகைன்ஸ்ட்டா கூட நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அப்படி அகைன்ஸ்ட்டா நின்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய லீவ் மார்கன் பின்னாடி நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோவா இருக்கட்டும், நம்முடைய ஜேடி மெக்கன்டாரா இருக்கட்டும், நம்முடைய ஃபின் பெலரா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் கூட நம்முடைய லீவ் மார்கன் பின்னாடி போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஃபின் பெலரும், நம்முடைய ஜேடி மெக்கனரும் நம்முடைய லீவ் மார்கன் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப நம்முடைய ரியா ரிப்ளே அந்த WWE இல்லாத காலத்துல அந்த ரா டாக் டீம் சாம்பியனா வின் பண்ண வச்சது யாருன்னு கேட்டா, நம்முடைய லீவ் மார்கன் தான். அதனால நீ இல்லாதப்ப அவங்க தான் எனக்கு இருந்தாங்க. அதாவது அவங்க தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாஸா, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவியா இருந்தாங்க. அவங்களால தான் இப்ப நான் ரா டாக் டீம் சாம்பியனா இருக்கேன் அப்படிங்கிற மாரி, அந்த ஒரு கான்செப்ட்ட வச்சு கூட நம்முடைய ஃபின் பெலரும் சரி, நம்முடைய ஜேடி மெக்கனும் சரி, நம்முடைய லீவ் மார்கன் பின்னாடி போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. நம்ம போர்டர்லெஸ்ஸ WWEல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போமா? அதாவது NXSல இருக்கிறப்ப நம்மளுடைய போர்டர்லெஸ்ஸா பார்த்தது. அதுக்கப்புறம் இப்ப தான் நம்மளுடைய WWEல நம்மளோட போர்டர்லெஸ்ஸா பார்க்குறோம். ஆனாலும் நம்முடைய போர்டர்லெஸ்ஸோட நடிப்பு அப்படிங்கிறது உண்மையிலுமே வேற லெவலா இருந்துச்சு. ஏன்னா, நம்மளோட போர்டர்லெஸ்ஸோட நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே குடுக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய போர்டர்லெஸ் வந்து அவரோட கேரக்டர கரெக்ட்டா கச்சிதமா செய்றாரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்முடைய சாட் கேபிள்ல வந்து அந்த அங்கிள் ஹவுடியோட அந்த டீம்ஸு அட்டாக் பண்ற மாரி காட்டியிருந்தாங்க. ஏன்னா, நம்முடைய அங்கிள் ஹவுடிக்கும் சரி, நம்முடைய போர்டர்லெஸோட அந்த அங்கிள் ஹவுடியோட அந்த டீமுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியல் போய்க்கிட்டு இருந்துச்சு. அத நம்முடைய சாட் கேபிள் கண்டுபிடிச்சிட்டாரு. அது முழுக்க முழுக்க என்ன அட்டாக் பண்ணது எல்லாமே போர்டர்லெஸ் தான் அப்படின்னு நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன். அவன வந்து புளிக்க போறேன். அதாவது நான் வந்து அவன கிழிச்சு தொங்க போறேன் அப்படிங்கிற மாரி நம்முடைய சாட் கேபிள் சொன்னாரு. சாட் கேபிள் வந்து ரிங்குக்கு வரப்ப நம்முடைய போர்டர்லெஸ்ஸ கூப்பிட்டாரு. நம்முடைய போர்டர்லெஸ் வராரு. வர்றோனே அது கிரீட் பிரதர்ஸ் வந்து நம்முடைய போர்டர்லெஸ்ஸ அட்டாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ரூமரா போயிட்டு இருந்ததுன்னா, சாட் கேபிள் கூட அந்த ஹீட் பிரதர்ஸ் வந்து சேர போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாரி நம்முடைய போர்டர்லெஸ் கூட நம்மளோட ஹீட் பிரதர்ஸ் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு இப்ப 3 பேருமே சேர்ந்து நம்முடைய போர்டர்லெஸ்ஸ அட்டாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா, நம்மளுடைய 3 பேரும் சேர்ந்து நம்முடைய போர்டர்லெஸ்ஸ அட்டாக் பண்றப்ப, அந்த அட்டாக் பண்ற அந்த ஒவ்வொரு இதுலயும் சரி, நம்முடைய போர்டர்லெஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாரே தவிர, அதாவது அவர் வந்து கொஞ்சம் கூட வலிக்கிற மாரி எந்த ஒரு ஆக்டிங்குமே நம்மளுடைய போர்டர்லெஸ் பண்ணல. அதாவது நம்முடைய ஃபீல்டு வந்து நம்மள அடிக்கிறப்ப, என்ன மாரி வந்து அது ஒரு மறுத்து போன மாரி ஒரு எமோஷனலா மறுத்துருச்சு அப்படிங்கிற மாரி அவரோட எமோஷனல காட்டாம இருப்பாரோ, அதே மாரி நம்முடைய போர்டர்லெஸும் அவரோட நடிப்ப கண்டிப்பா காட்டுறாரு. டக்குன்னு நம்முடைய லைட்லாம் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனோனே நம்மளுடைய அந்த அங்கிள் ஹோடியோட ஃபேக்ஷன் எல்லாருமே வராங்க. நம்மளுடைய போர்டர்லெஸும் சரி, அந்த ஹீட் பிரதர்ஸும் சரி, எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க. அதாவது என்னடா அப்படிங்கிற மாரி ஓடிட்டானுங்க. போர்டர்லெஸ் அதுக்கப்புறம் அந்த அங்கிள் ஹவுடியோட அந்த ஃபேக்ஷன்ல போய் நின்னு ஒரு லுக் குடுத்தாரு பாரு. உண்மையிலுமே அது தரமா இருந்துச்சு. ஆனா அந்த லுக்குக்குலாம்
பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்புட்ன்னா, அதாவது போர்டர்லெஸ் வந்து இப்ப WWE அந்த அங்கிள் ஹவுடி அப்படிங்கிற மாரி ஒரு ஃபேக்ஷன்ல இருக்காரு. அதுக்கு இல்லாம இப்ப நார்மல் ப ப நார்மலா நார்மலா இருக்க போர்டர்லெஸ் அது மாரி 2 விதமான கேரக்டர் நம்மளுடைய போர்டர்லெஸ் பண்ண போறான். நார்மலா இருக்கிற போர்டர்லெஸ் ஒண்ணு. அது இல்லாம அந்த அங்கிள் ஹவுடியோட அந்த கேரக்டர் இருக்கார்ல, அது ஒரு கேரக்டர். 2 கேரக்டர் நம்மளுடைய போர்டர்லெஸ் வந்து பண்ண போறானாம். இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிரேவைட் வந்து அந்த ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸ் அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டரையும், அதுக்கப்புறம் நார்மலான ஒரு பிரேவ் ஆயிட்டையும் நம்மளுடைய பிரேவ் ஆயிட் பண்ணார்ல, அதே மாரி அந்த 2 கேரக்டரையுமே நம்மளுடைய இப்போ வந்து போர்டர்லெஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, நம்மளுடைய போர்டர்லெஸ்ஸுக்கும் சரி, நம்மளுடைய சாட் கேபிளுக்கும் சரி, சம்மர் ஸ்லாம்ல கூட இவங்களுக்கான ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, நம்மளுடைய சாட் கேபிள் வந்து இப்போ மோதுறாரு அப்படின்னா, நம்மளுடைய சாட் கேபிள் கூட நம்மளுடைய அங்கிள் ஹவுடி அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு நேம்ல வந்து நம்முடைய போர்டர்லெஸ் மோத போறாராம். இல்ல நார்மலா போர்டர்லெஸ் விசஸ் சாட் கேபிளுக்கான ஒரு மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்சா நடக்க போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம்.